உயிரான விடுதலை சிறுத்தைகளே. இலங்கையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட போரில் காணாமல் போன 24,000 பேரின் நிலை குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன், தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், இலங்கையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட போரில் காணாமல் போன 24,000 பேரின் நிலை குறித்து விசாரணை நடத்த வலியுறுத்தினார். தமிழர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நிலங்களை ஒப்படைப்பது குறித்தும் இலங்கையில் தமிழர்கள் போராட்டம் நடத்தி வருவது குறித்தும் அவர் சுட்டிக்காட்டினார். அங்கே தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் கிளிநொச்சியில், வவுனியாவில் மற்றும் மட்டக்களப்பில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கிளிநொச்சியிலே 37 நாள், வவுனியாவிலே 33 நாட்களாக இன்றோடு தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. கிளிநொச்சியில் 37 நாட்கள், இன்று 37வது நாள் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருகோணமலையில் 24வது நாளாக தொடர் போராட்டங்கள் நடைபெறுகின்றன. இந்த போராட்டங்கள் எதற்காக நடைபெறுகின்றன என்றால், முக்கியமாக 2 காரணங்கள். ஒன்று, இறுதி யுத்தத்தின் போது இளைஞர்களை சரணடைய சொல்லி விசாரணை என்கிற பெயரால் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் சந்தேகத்துக்குரிய நபர்களையும் சிங்கள இராணுவம் பிடித்து சென்றது. இறுதி யுத்தத்திற்கு பின்னர் ஏறத்தாழ 24,000 பேர் காணாமல் போனவர்கள். அவர்களின் நிலை என்ன ஆனது என்று தெரியவில்லை. இது பற்றி சிங்கள அரசு உரிய விளக்கத்தை தர வேண்டும், அறிக்கையை அளிக்க வேண்டும். அவர்கள் கொல்லப்பட்டார்களா, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்களா, எங்கே இருக்கிறார்கள் என்பதை சிங்கள அரசு அறிவிக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. இரண்டாவது, தமிழ் மக்களின் வாழ்விடங்களையும் உழவுக்கான காணிகளையும் சிங்கள இராணுவம் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த காணிகளை, வாழ்விடங்களை எங்களிடம் திரும்ப ஒப்படையுங்கள் என்று ஒரு கோரிக்கை. இந்த 2 கோரிக்கைகள் முதன்மை கோரிக்கைகளாக முன்வைக்கப்பெற்று பல்வேறு இடங்களில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. ஐநா மனித உரிமை ஆணையத்தால் கொண்டுவரப்பட்ட இறுதிப்போர் விசாரணை குறித்த தீர்மானம் தொடர்பாக சிங்கள அரசு இதுவரை விசாரணையை தொடங்கவில்லை என்றும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் சிங்கள இனவெறி அரசை ஏறத்தாழ 42 நாடுகள் வன்மையாக கண்டித்துள்ளன. 2015ஆம் ஆண்டு அவர்களுக்கு விசாரணை நடத்துவதற்கான ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. 1.5 ஆண்டுகளில் அந்த விசாரணையை முடித்து அறிக்கையை ஐநா பேரவையில் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது தீர்மானம். பன்னாட்டு நீதிபதிகளை கொண்ட உள்ளூர் விசாரணை, உள்ளக விசாரணை, இதற்கு நாம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தோம். சர்வதேச நீதிபதிகளை கொண்ட சர்வதேச விசாரணையாக இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் என்கொயரி என்கிற கோரிக்கையை வைத்தோம். அதில் சிங்கள இனவெறி அரசை சார்ந்தவர்கள் இடம்பெறக்கூடாது என்பதுதான் முக்கியமான கோரிக்கை. ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு பன்னாட்டு நீதிபதிகளும் இருக்கிற ஒரு ஹைபிரிட் மெக்கானிசம், பன்னாட்டு நீதிபதிகளும் இடம்பெறுகிற, சிங்கள நீதிபதிகளும் பெரும்பான்மையாக இடம்பெறுகிற வகையிலான ஒரு குழு, நீதிபதிகள் அடங்கிய குழு அந்த விசாரணை நடத்தும். அதுதான் டொமெஸ்டிக் என்கொயரி, ஹைபிரிட் மெக்கானிசம். இது ஐநா பேரவையால் அங்கீகரிக்கப்பட்டது, அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் இந்த 1.5 ஆண்டுகளில் மைத்திரிபால சிறிசேனா அரசு இது தொடர்பான விசாரணையை தொடங்கவே இல்லை
தமிழ் மக்களுக்கான மறுவாழ்வு பணிகளை, ரீஹாபிலிட்டேஷன், மறு கட்டுமான பணிகளை, ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சாலைகள் போடுதல், வீடுகள் கட்டித்தருதல், குடிநீர் ஆதாரங்களை அமைத்து தருதல், ரயில் நிலையங்களை, தொடர்வண்டி சாலைகளை அமைத்து தருதல் போன்ற கட்டுமான பணிகளை செய்தல். இவற்றில் 10% கூட இதுவரையில் சிங்கள அரசு நிறைவேற்றவில்லை. இதனால் ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளே, சிங்கள அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளே 42 நாடுகள் சிங்கள அரசின் போக்கை வன்மையாக கண்டித்துள்ளன. கண்டித்த பிறகு 2019 மார்ச் வரையில் இந்த விசாரணைக்கு கால நீட்டிப்பு தந்திருக்கிறது. இந்த கால நீட்டிப்பை தரக்கூடாது என்று தமிழகத்திலிருந்தும் புலம்பெயர் நாடுகளிலிருந்தும் தாயகத்திலிருந்தும் வன்மையாக குரல் எழுப்பப்பட்டது, அழுத்தமாக குரல் எழுப்பப்பட்டது. ஆனாலும் இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் சிங்கள அரசுக்கு உற்ற துணையாய் இருந்து ஆதரவு தெரிவித்ததன் விளைவாக கால நீட்டிப்பு வழங்கியிருக்கிறார்கள். பன்னாட்டு நீதிபதிகள் கூடாது என்ற கோரிக்கையை நிராகரித்து விட்டார்கள். பன்னாட்டு நீதிபதிகள் இடம்பெறுவார்கள் என்று ஐநா பேரவை ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஆக இந்த சூழலில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஈழம் சென்றால் சிங்கள இனவெறி அரசு தமிழ் மக்களுக்கு மிகச்சிறப்பான முறையில் நலப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறது என்று உலக அரங்குக்கு ஒரு தோற்றத்தை உருவாக்க இந்திய அரசும் சிங்கள அரசும் முயற்சிக்கிறது என்ற ஐயப்பாடு தமிழ் மக்களிடையே எழுந்துள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் இலங்கை சென்றால் தமிழர்களின் போராட்டத்தை சிங்கள ஆட்சியாளர்கள் திசை திருப்பக்கூடும் என்பதால் இலங்கை செல்ல வேண்டாம் என்று கூறியதாக எழுச்சி தமிழர் விளக்கம் அளித்தார். மேலும் நடிகர் ரஜினிகாந்த் தனிப்பட்ட முறையில் எப்போது வேண்டுமானாலும் இலங்கை செல்லலாம் என்று அவர் தெரிவித்தார். தமிழ் மக்களின் உணர்வுகளை மதித்து இலங்கை செல்லும் தனது பயணத்தை கைவிட்ட நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முதலில் எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எமது வேண்டுகோளில் உள்ள அரசியல் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு வரட்டு கௌரவம் பார்க்காமல், வீண் பிடிவாதம் செய்யாமல், மிகுந்த பக்குவத்தோடும் முதிர்ச்சியோடும் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் எப்போது வேண்டுமானாலும் ஈழத்திற்கு செல்லலாம், பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கலாம், பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடலாம். அதிலே யாருக்கும் முரண்பாடுகள் இல்லை, மாற்று கருத்துகள் இல்லை. கடலூர் நகராட்சி நிர்வாகத்தின் சீர்கேடு மற்றும் தனியார் பேருந்துகளின் திடீர் கட்டண உயர்வு கண்டித்து வரும் 31ஆம் தேதி மாவட்டம் முழுவதும் மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிவித்துள்ளது. கடலூர் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மாவட்ட ஆட்சியர் TP ராஜேஷ் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமாரிடம் இன்று மனு ஒன்று அளிக்கப்பட்டது. கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தாமரை செல்வன் தலைமையில் அளிக்கப்பட்ட இந்த மனுவில் கடலூர் மாவட்டம் முழுவதும் இயக்கும் தனியார் பேருந்துகள் எந்தவித முன்னறிவிப்பும் செய்யாமல் தன்னிச்சையாக பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் தனியார் பேருந்து உரிமையாளர்களிடம், வட்டார போக்குவரத்து அதிகாரிகளிடமும் விளக்கம் கேட்க மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் எனவும் அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதே நிலை நீடித்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் 31ஆம் தேதி மாவட்டம் முழுவதும் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பல்வேறு அவலங்கள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. பஸ் கட்டண உயர்வை கண்டித்து எந்தவிதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் பஸ் கட்டண உயர்வை கண்டித்து இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மனு கொடுத்துள்ளோம். அதேபோன்று கடலூர் நகரத்தை சுற்றியுள்ள பகுதியில் கடலூர் நகராட்சிக்குட்பட்ட 4வது வார்டு மற்றும் 32ஆம் வார்டு போன்ற பகுதிகளில் கழிப்பிடம் உள்ளது. நகராட்சிக்கு சொந்தமான பொது கழிப்பிடம் உள்ளது. கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக அவைகள் மூடப்பட்ட நிலையிலே இருக்கின்றது. மக்கள் அனைவரும் அவதிப்படுகிறார்கள். ஆகவே அந்த 4வது வார்டு மற்றும் 32ஆம் வார்டு ஆகிய பகுதிகளில்
உடனடியாக அந்த கழிப்பிடங்களை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுத்துள்ளோம். அதனையும் கனிவுடன் பரிசீலிப்பதாக கூறியுள்ளார்கள். விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் எங்களது தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இலங்கைக்கு செல்லக்கூடாது என்று அவர்கள் பேட்டியளித்ததன் அடிப்படையில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் எங்களது தலைவர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று அவர்கள் இலங்கைக்கு செல்லும் பயணத்தை ரத்து செய்தார்கள். அதற்காக விடுதலை சிறுத்தை கட்சியின் கடலூர் மாவட்டத்தின் சார்பில் நாங்கள் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு புறம் இருக்க, நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வருவதை அரசியல்வாதிகள் தடுத்துவிட்டார்கள் என்று மறைமுகமாக லைக்கா நிறுவனம் தொடர்ந்து அவர்கள் விமர்சனம் செய்து கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் இலங்கையிலே உள்ள மக்களை தூண்டி அவர்களிடத்தில் தவறான கருத்துக்களை பதிவு செய்து அவர்கள் இலங்கையில் வாழக்கூடிய ஈழத் தமிழர்களை போராட்டம் செய்யும் அளவிற்கு லைக்கா நிறுவனம் அவர்களை முன்னெடுத்து சென்றுள்ளார்கள். லைக்கா நிறுவனத்தின் இந்த போக்கினை விடுதலை சிறுத்தை கட்சியின் கடலூர் மாவட்டத்தின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக லைக்கா நிறுவனமானது இந்த போக்கினை மாற்றிக்கொள்ளாவிட்டால் லைக்கா நிறுவனம் தமிழகத்தில் எங்கும் அவர்கள் தொழில் பண்ண முடியாது என்பதை விடுதலை சிறுத்தை கட்சியின் கடலூர் மாவட்ட சார்பில் மிக கடுமையாக எச்சரிக்கிறோம். தனியார் பேருந்துகள் தன்னிச்சையாக கட்டண உயர்வை உயர்த்தியிருக்கின்றார்கள். நெல்லிக்குப்பத்திலிருந்து கடலூர் வருகின்ற பேருந்துக்கு அரசு பேருந்துகளிலே 6 ரூபாய் வசூலிக்கப்படுகின்றது. ஆனால் தனியார் பேருந்துகள் 7 ரூபாயிலிருந்து 8 ரூபாய் கூட வசூலிக்கின்ற நிலை உருவாகியிருக்கின்றது. இதை கண்டிக்கின்ற வகையில் மாவட்ட ஆட்சியாளரிடத்தில் இன்றைக்கு நாங்கள் விடுதலை சிறுத்தையின் சார்பில் மனு கொடுத்திருக்கின்றோம். இந்த செயல்பாட்டை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தனியார் பேருந்து உரிமையாளர்களை அழைத்து பேச வேண்டும். அவர்கள் அந்த உயர்வை கட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் கடலூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் மாவட்டம் தழுவிய அளவில் சாலை மறியலில் ஈடுபடுவோம் என்று நாங்கள் கூறியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்று அழைத்து பேசுவதாக ஆட்சியாளர் அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார்கள். தனியார் பேருந்துகளில் வசூலிக்கக்கூடிய அதிகபட்ச கட்டணத்தை திரும்ப பெற நான் வழி செய்கிறேன் என்று மாவட்ட ஆட்சியாளர்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள். அது தவறும் பட்சத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் கடலூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் கடலூர் கிழக்கு மாவட்ட நகர ஒன்றிய செயலாளர்கள் தலைமையில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பங்கெடுத்து சாலை மறியலில் ஈடுபடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரின் 126வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. மேற்கு மாவட்ட செயலாளர் கலைவடிவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஏப்ரல் 14ஆம் தேதி புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரின் 126வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடத்துவது, கட்சியின் செயல்பாடுகளை தீவிரப்படுத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த செயற்குழுவில் வருகிற ஏப்ரல் 14ஆம் தேதி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 125ஆம் ஆண்டு பிறந்தநாள் நிறைவு விழாவை ஒவ்வொரு முகாம்கள் தோறும் கட்சியின் கொடியை ஏற்றி பெயர் பலகையை திறந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவ சிலைக்கும் திருவுருவ படத்திற்கும் மாலை அணிவித்து வீர வணக்கத்தை செலுத்துவதோடு மக்களுக்கும் மாணவர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழாவாய் நடத்திட வேண்டும் என்கிற தீர்மானம் இயற்றப்படுகிறது. அதுபோலவே வருகிற 22ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகளின் விருதுகள் வழங்கும் விழா சென்னையில் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழின் தலைமையில் நடைபெற இருக்கிறது. அந்த விருதுகள் வழங்கும் விழாவில் பெருந்திரளான தோழர்கள் அந்த மாநாட்டிலே பங்கேற்று அந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பது என்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கட்சியின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு கிராமத்திலும் விடுதலை சிறுத்தைகளின் முகாம் இல்லாத நிலை இருக்கக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு முகாமிலும் கட்சியின் முகாம்களை கட்டமைத்து புதிய கொடியை ஏற்றி கல்வெட்டை திறப்பது என்கிற தீர்மானமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கட்சியின் வளர்ச்சிக்கான பல்வேறு பணிகளை நடத்துவது எனவும்
ஒவ்வொரு ஒன்றியத்திலும் மாவட்ட செயற்குழு நிறைவேற்றியிருக்கிற தீர்மானங்களை ஒன்றிய அளவில் செயற்குழு கூட்டங்களாக நடத்தி, செயற்குழு கூட்டங்களின் நிறைவாக ஒவ்வொரு முகாம்களுக்கும் செயற்குழு கூட்டங்களை நடத்தி எழுச்சி தமிழரின் கருத்துக்களை முன்னெடுப்பது என்று தீர்மானத்தில் நிறைவேற்றியிருக்கிறோம். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில நிர்வாகி இளஞ்சேகுவரா, மண்டல செயலாளர் சூகா விடுதலை செழியன், மாநில துணை செயலாளர் சேகர், காஞ்சிபுரம் தொகுதி செயலாளர் டேவிட், மாவட்ட பொருளாளர் செந்தமிழன், மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூரில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளம்பெண் ஐஸ்வர்யா குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வலியுறுத்தி வரும் 4ஆம் தேதி எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் குருமலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் மாவட்ட தலைவர் தமிழ் மாணிக்கம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளம்பெண் ஐஸ்வர்யா குடும்பத்திற்கு உரிய இழப்பீடாக 50 லட்சம் வழங்க வேண்டும் என்றும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. ஐஸ்வர்யா கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான பார்த்திபனை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 4ஆம் தேதி எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் தலைமையில் பெரம்பலூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் இக்கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தின் கோரிக்கையாக இறந்த ஐஸ்வர்யா குடும்பத்திற்கு அரசு 50 லட்சம் நஷ்டஈடு வழங்க வேண்டும், அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், இந்த கொடூரமான கொலையை செய்த குற்றவாளிகளை 302 வழக்கின் கீழ் முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். மேலும் இந்த படுகொலையை கண்டித்து வருகின்ற 4ஆம் தேதி எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்கள் பெரம்பலூரிலே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். இக்கூட்டத்தில் பெரம்பலூர் ஈராக்கிட்டு மண்டல அமைப்பு செயலாளர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் மதவெறியும் சாதி வெறியும் தலை தூக்க விடக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் நாட்டை எதிர்நோக்கும் பேராபத்துகள் என்ற கருத்தரங்கம் நேற்று நடைபெற்றது. திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் உரையாற்றினர். அப்போது பேசிய எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன், மத்தியில் ஆளும் பாஜக அரசு அனைத்து மாநிலங்களிலும் தமது ஆதிக்கத்தை திணிக்க பார்க்கிறது என்றார். தமிழகத்திலும் கேரளாவிலும் ஆட்சியை பிடிக்க பாஜக முயற்சி செய்து வருகிறது என்று குற்றம் சாட்டிய எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன், தமிழ்நாட்டில் மதவாத சாதிவாத இயக்கங்களை தலை தூக்கவிடக் கூடாது என்றார். மதசார்பின்மை என்பது குடிமக்களுக்கானதல்ல, அரசுக்கானது. குடிமக்கள் எந்த மதத்தையும் சார்ந்திருக்கலாம். மதம் சரியா தவறா என்பது வேறு, மதத்தை சார்ந்திருப்பது தேவையா தேவையில்லையா என்பது வேறு. ஆனால் மதசார்பின்மை என்பது குடிமக்களுக்கான ஒரு கருத்து அல்ல, அரசுக்கான கருத்து. இந்த அரசு எந்த மதத்தையும் சார்ந்திருக்காது என்று பொருள். மதசார்பற்ற அரசு என்று சொன்னால் இது இந்துத்துவம் சார்ந்த அரசு என்று உரிமை கொண்டாடக்கூடாது, அறிவிக்கக்கூடாது. இது கிறிஸ்தவம் சார்ந்த அரசு என்று பிரகடனப்படுத்தக்கூடாது. இது இஸ்லாம் சார்ந்த அரசு என்று அறிவிக்கக்கூடாது. அதுதான் செக்யூலரிசம் என்கிற சொல்லுக்கான பொருள். ஆக மதசார்பின்மை என்பது அரசுக்கானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கருத்தை ஏற்கக்கூடியவர்கள் தான் மதசார்பற்ற சக்திகள். ஆம், அரசு எந்த மதத்தையும் சார்ந்திருக்க கூடாது என்கிற கருத்தை ஏற்று அதற்கு உடன்பட்டு அதை ஆதரிக்கக்கூடியவர்கள் மதசார்பற்ற சக்திகள். அதை நாம் வலியுறுத்துகிறோம். எனவே நாம் மதசார்பற்ற சக்திகள். கம்யூனிஸ்டுகள் மதசார்பற்றவர்கள், பெரியாரிஸ்டுகள் மதசார்பற்ற சக்திகள், விடுதலை சிறுத்தைகள் மதசார்பற்ற சக்திகள். ஆக நாம் மதசார்பற்ற சக்திகள் இங்கே ஒருங்கிணைவதற்கு என்ன காரணம் என்றால், இங்கே அரசு அரசு என்றால் மாநில அரசை குறிக்காது, மைய அரசைத்தான் குறிக்கும். மாநில அரசு என்பது மைய அரசின் ஒரு கிளை, அவ்வளவுதான். அதை நாம் ஒரு அரசாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்.
மைய அரசாங்கத்தினுடைய இறையாண்மை தான் மாநில அரசாங்கத்தின் இறையாண்மை. மைய அரசாங்கத்தின் கோட்பாடு தான் மாநில அரசின் கோட்பாடு. மைய அரசின் செயல் திட்டம் தான் மாநில அரசின் செயல் திட்டம். ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்துவம் இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு மொழி பேசக்கூடிய தேசிய இனங்கள் வாழுகின்றன. ஒவ்வொரு மாநிலமும் வெவ்வேறு கலாச்சாரத்தை பின்னணியாக கொண்டு இயங்குகின்றன. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மொழி உரிமை இருக்கிறது, இன உரிமை இருக்கிறது, கலாச்சார உரிமை இருக்கிறது, கல்வி உரிமை இருக்கிறது, வணிகம் வர்த்தகம் தொடர்பான உரிமைகள் இருக்கின்றன, சட்டம் இயற்றுவதற்கான உரிமைகள் இருக்கின்றன. இப்படி மாநில உரிமைகள் என்பது ஒரு தேசத்திற்குள்ளான மைய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்குகிற மாநில அரசுகளாக இருந்தாலும் இந்த தனித்துவங்கள் இருக்கின்றன. ஆகவேதான் இந்த மாநில உரிமைகள் குறித்தும் இங்கே நாம் பேச வேண்டியிருக்கிறது, அதை காப்பாற்றுவதற்கு போராட வேண்டியிருக்கிறது என்பதை தொலைநோக்கு பார்வையோடு தமிழர் தலைவர் அவர்கள் அதை உணர்ந்து இந்த மூன்றை மட்டுமே மையப்படுத்தி நாம் இயங்க வேண்டும் என்கிற முன்முயற்சியை முன்னெடுத்திருக்கிறார். ஆக மதசார்பின்மை என்பது இங்கே இப்போது இயங்குகிற அரசால் கடைபிடிக்கப்படுகிறதா? அதிதீவிரமான மதவெறி உணர்வுள்ளவர்களின் கைகளில் ஆட்சி சிக்கியிருக்கிறது, அரசு சிக்கியிருக்கிறது. வெளிப்படையாக தமது மதமே இந்த நாட்டை ஆள வேண்டும், பிற மதங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்த நாட்டை விட்டு தேசத்தை விட்டு ஓட வேண்டும் என்று கொக்கரிக்கக்கூடியவர்களின் கைகளில் அரசு அதிகாரம் சிக்கியிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தில் செக்யூலரிசம் என்பது இருக்கலாம். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக ரகசிய காப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருப்பவர்கள் அந்த மதசார்பின்மை கோட்பாட்டை உயர்த்தி பிடிக்கிறார்களா என்றால் இல்லை. மதம் என்பது அவர்களின் மிக முக்கியமான ஒரு கருவியாக இருக்கிறது, ஆட்சி அதிகாரத்திற்கான ஒரு கருவியாக இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் முடிவுகள் அதற்கு ஒரு அருமையான சான்று. இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளிலே கூட பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுகிறது. அது எப்படி நிகழ்கிறது? அது எப்படி நடந்திருக்க முடியும்? ஒன்று தில்லுமுள்ளு செய்து வெற்றி பெற்றிருக்க வேண்டும், அல்லது மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்றிருக்க வேண்டும். பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் 70 விழுக்காட்டிற்கு மேலே வாழக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளிலேயே ஒரு பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுகிறார். அதில் என்ன பெரிய வேடிக்கை என்றால் 403 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதியில் கூட ஒரு இஸ்லாமியரை கூட வேட்பாளராக நிறுத்த முடியாது என்பதை ஒரு கொள்கை முடிவாக எடுத்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலை சந்தித்திருக்கிறது. ஒரே ஒரு இஸ்லாமியரை கூட வேட்பாளராக போடாத ஒரு கட்சி இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெறுகிறது என்றால் அதற்கு அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம்தான் நுட்பமானது. ஒன்று, சிறுபான்மை இனத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியல், வாக்கு வங்கியை அணிதிரட்டுவதற்கான ஒரு அரசியல் உத்தியாக இந்துத்துவ சக்திகளால், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியால் கையாளப்படுகிற உத்தி என்பது முஸ்லீம் வெறுப்பு அரசியல் அல்லது சிறுபான்மை இனத்திற்கு எதிரான, மத சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு அரசியலை உத்தியாக கையில் எடுக்கிறார்கள். இன்னும் நுட்பமாக கீழே போனால் சாதி அடிப்படையில் தலித் வெறுப்பு அரசியலையும் கையில் எடுக்கிறார்கள். ஆக வெறுப்பு அரசியல் என்பதுதான் இங்கே அடிப்படையான அரசியல் உத்தியாக இருக்கிறது. உலகம் முழுவதுமே நாம் வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது வெறுப்பு அரசியல் மிக உயர்ந்த சிறந்த நுட்பமான ஒரு உத்தியாக கையாளப்பட்டிருக்கிறது. ஹிட்லரின் வெற்றியே அப்படித்தான், அவனும் ஒரு இன வெறுப்பை உத்தியாக கையாண்டான். ஆக வெற்றி பெறுவதற்கு தன்னுடைய பாசிட்டிவான விஷயங்களை, நேர்மறையான செய்திகளை, நல்ல கருத்து, நல்ல கோட்பாடு, உயர்ந்த தத்துவம், உயர்ந்த பணி, உங்களுக்காக எங்களை நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம், எங்கள் உழைப்பை பாருங்கள், எங்கள் தியாகத்தை பாருங்கள் என்று சொல்லி மக்களின் வாக்குகளை வாங்க முடியாது, திரட்ட முடியவில்லை.
ஆனால் வெறுப்பை விதைத்து உனக்கு எதிரானவன் இவன், உனக்கு எதிரானவன் இவன் என்று மக்களிடையே இழையோடி கிடக்கிற இயல்பான அந்த உணர்ச்சிகளை ஆயுதங்களாக பயன்படுத்தி இன உணர்ச்சி என்பதும் மத உணர்ச்சி என்பதும் மொழி உணர்ச்சி என்பதும் நீண்ட நெடுங்காலமாக இந்த மண்ணில் ஏதோ ஒரு வகையில் அல்லது குடும்பம் என்கிற அமைப்பின் மூலமாக அது போதிக்க பெற்று கட்டி காப்பாற்றப்பட்டு வருகிறது. ஆகவே அந்த உணர்ச்சியை இவர்கள் பயன்படுத்தி கொண்டு வெறுப்பு அரசியலை உத்தியாக கையாளுகிறார்கள். அந்த வெறுப்பு அரசியல் இன்றைக்கு ஒரு உத்தியாக மட்டுமில்லாமல் ஒரு கோட்பாடாக மாறி இருக்கிறது. அதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றிக்கு அடிப்படை. ஆனாலும் அவர்கள் மெல்ல மெல்ல பரவி வருகிறார்கள். அந்த யதார்த்தத்தையும் நாம் மறுதலிக்க முடியாது. 37 இடங்களில் அதிமுக வெற்றி பெறுகிறது. ஒரு இடத்தில் பிஜேபியும் மதவாத கட்சி, இன்னொரு இடத்தில் பாமகவும் அப்பட்டமான சாதியவாத கட்சி. ஒருபுறம் சாதி வெறுப்பு, இன்னொரு புறம் மத வெறுப்பு என்கிற 2 இடங்களிலும் அந்த வெறுப்பு அரசியலை விதைத்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தமிழகத்தில் அவர்கள் வேரூன்ற முயற்சிக்கிறார்கள். அதற்கு ஒரு அடித்தளம் அமைத்து விட்டார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் மார்க்சிய சிந்தனையாளர்களும் பெரியாரிய சிந்தனையாளர்களும் அம்பேத்கரிய சிந்தனையாளர்களும் களப்பணியாளர்களும் கைகோர்க்க வேண்டிய ஒரு தேவை, வரலாற்று தேவை எழுந்துள்ளதாக நாம் கருதுகிறோம். இனியும் நாம் தனித்தனியே நின்று பேசிக்கொண்டிருக்க முடியாது. இனியும் நாம் ஒருங்கிணைந்து செயல்படாமல் விலகி நிற்க முடியாது என்பதை, அந்த நெருக்கடியை, அந்த தேவையை உணர்ந்துதான் தமிழர் தலைவர் அவர்கள் இந்த முன்முயற்சியை எடுத்திருக்கிறார். ஆக மதசார்பின்மை என்கிற கோட்பாட்டை குழி தோண்டி புதைக்கிற சக்திகளின் கையில் இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. வெறுப்பு அரசியலையே ஒரு மூலாதாரமாக வைத்துக்கொண்டு, ஒரு ஆயுதமாக வைத்துக்கொண்டு, அரசியல் உத்தியாக கையில் எடுத்து இங்கே ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழகத்தையும் அந்த பேராபத்து சூழ்ந்து கொண்டிருக்கிறது, சூழ்வதற்காக அது முனைந்து கொண்டிருக்கிறது என்பதை முன்னுணர்ந்து இந்த களத்தை அமைப்பதற்காக முன்வந்திருக்கிற தமிழர் தலைவர் அவர்களின் முயற்சியை பாராட்டி, அதற்காக நாம் அனைவரும் கைகோர்த்து தேர்தல் அரசியல் என்பதையெல்லாம் தாண்டி களமாடுவோம். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் ஜனநாயக உரிமை பாதுகாப்பு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தை சூழ்ந்து வரும் பேராபத்துகள் மதசார்பின்மைக்கு பேராபத்து, சமூக நீதிக்கு பேராபத்து, மாநில உரிமைகளுக்கு பேராபத்து என்கிற அடிப்படையில் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக ஜனநாயக உரிமைகள் பாதுகாப்பு இயக்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது தேர்தல் அரசியல் எல்லைகளை தாண்டியது. அனைத்து தரப்பினரும் மதவாதத்திற்கு எதிரான அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து இந்த களத்தில் பணியாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,